பொற்சிலையை உண்டாக்கி அதை எல்லாரும் பணிந்து கொள்ளும்படி சட்டம் போட்டிருக்கிறான். ஆனா சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ இவங்க என்ன செய்யறாங்க? அதை நாங்கள் பணிந்து கொள்ள முடியாது. பணிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்ன உடனே அதை கரெக்டா ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. இப்ப ராஜா கிட்ட இழுத்துட்டு போறாங்க. ராஜாக்கு முன்பாய் நிறுத்துற பொழுது அவன் கேட்கிறான், நீங்க பணிந்து கொள்ளாத உண்மையா? ஆமா. இந்த மாதிரி என்னுடைய கைக்கு தப்புவிக்கத்தக்க தேவன் யார்? ஆனால் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவின் கைக்கும் இந்த அக்கினி ஜுவாலைக்கும் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் நாங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்வோம்னு சொல்றப்ப அவனுக்கு கோபம் வந்து அக்கினி ஜுவாலையை 7 மடங்கு சூடாக்கி பராக்கிரமசாலிகளை கூட்டு வந்து அவங்க கைங்காலையும் கட்டி கொண்டு போய் அந்த அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள். அந்த பராக்கிரமசாலிக தான் தூக்கிட்டு போறப்ப அக்கினியில செத்தாங்க. ஆனா இவங்க யாரும் சாகவில்லை. ஏன்னா கர்த்தர் வந்து கூட இருக்கிறார். அவன் ஆச்சரியப்பட்டு வந்து நேபுகாத்நேச்சர் அந்த அக்கினி ஜுவாலையின் கெவியில வந்து பாக்குறப்ப, நம்ம 3 பேரை போட்டோம், ஆனா 4 பேர் உலாவி கொண்டு இருக்கிறார்களே. அவங்க சத்தம் போடல, வஸ்திரமெல்லாம் வந்து தீயினால கருகவில்லை, தலைமுடியெல்லாம் கருகவில்லை, விடுதலையோடு உலாவி கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு, உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாங்க சொல்றான். இவங்க கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து அவரையே நம்பி தங்களை ஒப்பு கொடுத்ததுனால இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாத்தார். இவர் தான் வந்து எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர்னு சொல்லி தன்னுடைய தேசம் முழுவதும் அவன் சொன்னான்னு பார்க்கிறோம். அப்படி அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்பிவித்தவர், விடுவிக்கிறவர். இப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேலுக்கு அப்படித்தான். அவன் மேல எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த தேசத்துல இருக்க அதிகாரிகள்லாம் சிறையிருப்புல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. இவங்க தான் வந்து ராஜாவுக்கு அடுத்தபடியா மேன்மையா உயர்த்தப்பட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று ட்ரிக் பண்ணி குற்றம் சுமத்தி இவங்க பதவியை போக வைக்கணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தானியேலின் பேர்ல எந்த ஒரு குற்றத்தையும் அவர்கள் பார்க்க முடியவில்லை, காண முடியவில்லை. அவங்க கர்த்தனை ஆராதிக்கிற விஷயத்தை தவிர மற்ற ஒன்றையும் கூட அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவன் எப்பொழுதும் போல ஒரு நாள்ல 3 தடவை எருசலேமுக்கு நேராக ஜன்னல் திறந்து வைத்து காலையும் மதியம் சாயந்தரமும் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அவங்க பார்க்குறாங்க, இதை வச்சு இவனை காலி பண்ணிடலாம்னு ராஜா கிட்ட போய் நயந்து பேசி 30 நாள் வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும், தேசத்தில் இருக்க மனுஷனும் யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணா சிங்க கவியில போடணும்னு ஒரு சட்டத்தை போட்டு அதை ராஜா கையெழுத்து போட வச்சு சட்டம் பாஸ் ஆயிருச்சு. கையெழுத்து போடப்பட்டதை அறிந்து இருந்தும் தானியேல் என்ன செய்யறாரு? தன் வழக்கத்தின்படியே அவர் போய் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக ஜன்னல் திறந்திருக்க விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கிறார். போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. எப்படியாச்சும் தானியேலை காப்பாற்ற பிரயாசப்படுகிறார். ஆனா அவங்கெல்லாம் சட்டம் மீறக்கூடாது, சிங்க கவியில போடணும்னாங்க. அதே போல சிங்க கவிக்குள்ள போட்டு முத்திரை போடுறப்ப ராஜா போய் சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பாருன்னு சொல்லிட்டு போறான். ஆனா அவன் தூங்கல. தானியேல் நல்லா சிங்க கவியில தூங்கிட்டான். சிங்கத்தோடைய வாயெல்லாம் கர்த்தர் வந்து கட்டி போட்டாரு. ஆனா ராஜா தூக்கம் வரல. அதிகாலையில எந்திரிச்சு கெபியன் இடத்துல போய், என் தாசனாகிய தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படிங்கிறப்ப அவன் கீழே இருந்துட்டு சொல்றான், ராஜாவே உமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நான் வந்து நீதி கேடு செய்தது இல்லை, அதனால தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை எல்லாம் கட்டி போட்டார்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து சிங்க கேவியிலேருந்து அவனை தூக்கி விடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப இப்போ கூட இருக்கிற ஆட்களே ராஜா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் எல்லாம் ட்ரிக் பண்ணி தான் தானியேலுக்கு விரோதமாக அந்த சட்டத்தை போட வச்சாங்க. புடி, அவங்க குடும்பத்தை எல்லாம் புடி, மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் பிடித்து சிங்க கவிக்குள்ள போட்டாங்களா. சிங்க கவிக்குள்ள விழுங்கங்குள்ளாட்டி அந்த சிங்கங்கள் பீறி அவைகளை கொன்று போட்டு விட்டது. அப்போ வந்து பாருங்க, கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம், கர்த்தரை நம்பிக்கையா இருக்கிறோம், அவர் ஒருவருக்கே
ஆராதனை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதை மறந்து விடக்கூடாது. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு நடந்துச்சுங்க. இன்னைக்கு விசுவாசியா இருக்கிற நமக்கு கர்த்தர் வந்து எப்படி விடுதலை கொடுக்கிறார்? யோவான் சுவிசேஷத்தில் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நன்கு அறிந்து இருக்க வேண்டும். இந்த சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. நம்ம என்ன சூழ்நிலை இருக்கோமோ அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வருகிறவர். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நேரிடுகிறதில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சோதனையை சாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு உண்டாக்குகிறார். 1000 வழிகள் அடைத்திருந்தாலும் 1001வது வழியாக கர்த்தர் நமக்கு வாசலை திறக்கிறவர். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்மை விடுவிக்கிறவர் என்று நம்ம அறிந்திருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியிலே தருத்திரரும் குறைவில் இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய உன்னத அனுபவம். நம்ம கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண வேண்டும், உபவாசத்தை ஜபிக்க வேண்டும். இது போன்ற காரியங்கள்லாம் வந்து செய்யணும், உண்மைதான். மத்தேயு 6வது அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் அவர் சொல்கிறப்ப தான தர்மம் செய்யணும். அதே போல் ஜெபம் பண்ணுறப்ப அறை வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும். உபவாசம் இருக்கிறப்ப நீ இப்படியெல்லாம் நீ ஜெபம் பண்ணணும். அந்தரங்கத்தில் பார்த்து வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆனால் இன்னும் இருக்கு வந்து 40 நாள் நான் உபவாசம் இருக்கேன், அதை பெருமையாக பேசுகிறாங்க. நான் முழுவதும் தூங்காமல் நான் ஜெபிக்கிறேன், அதை பெருசாக சொல்லுகிறார்கள். இதை காட்டிலும் தேவன் வந்து இதெல்லாம் செஞ்சாதான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, அவருடைய சுபாவமே ஆசீர்வாதத்தின் சுபாவம். நம்மளை நல்லா வைக்கணுங்கிறது அவருடைய சுபாவம். அப்படி நல்லா வைக்கிறதுன்னு சொல்லி அவர் ஆசீர்வதித்திருக்கிறப்ப அதை விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு வேற எந்த ஒரு பாடும் கஷ்டமும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளை வந்து அப்பா இந்த வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும், முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு எப்படியாச்சும் ஃபீஸை கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் கட்டிடணும், எல்லா பிள்ளைய கட்டுறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அப்பா, நீங்கள் கொடுங்கன்னு எந்த ஒரு பிள்ளைகளும் பெற்றோர்கிட்ட போய் அழுது கெஞ்சி கேட்கறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பரலோக பிதாவுக்கிட்ட ஜெபம் பண்ணுவோம்னு எல்லாரும் வந்து, ஐயோ ஆண்டவர் என் கஷ்டம் தெரியாதா, என் வேதனை தெரியாதா, நீங்கள் எனக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு இப்படி அழுகிறதுல தான் வந்து, ஏன்னா அப்படி பழக்கிட்டாங்க. ஆனால் அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவு இருக்கிறப்ப உரிமையோடு நம்ம கேட்குறோம், உடனே அவங்களும் வந்து கொடுக்குறாங்க, பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்படித்தான் நம்ம வந்து இருக்க வேண்டும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சமுத்திரத்தை இருக்கக்கூடிய மச்சங்களை ஆசீர்வதிக்கிறார், பறவைகளை ஆசீர்வதிக்கிறார், விலங்குகளை ஆசீர்வதிக்கிறார், பழுகுங்க பெருகுங்கன்னு சொல்றாரு. மனுஷனையே ஆசீர்வதித்து நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்றீங்களோ, நீங்க கையிட்டு செய்யற வேலைகள்ல ஆசீர்வாதத்தை தான் அவர் வந்து கட்டளை இடுகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் வந்து கொடுக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், சாபத்தை நமக்கு போடுறவர் கிடையாது. இப்ப ஆபிரகாமை அழைத்து அவனையும் ஆசீர்வதிக்கிறார். அவன் மரித்த பின்பு ஈசாக்க கூப்பிட்டு ஈசாக்க ஆசீர்வதிக்கிறார், பஞ்ச காலத்திலையும் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பு தன்னுடைய மாமா வீட்டுல 20 வருஷம் அங்க இருக்கிறான், 2 மனைவிக்காக 14 வருஷம், மீதி உள்ள ஆடு மாடுகள் ஆஸ்திகளுக்காக 6 வருடம். அந்த மாமனார் என்ன செய்யறாரு, எப்படியாச்சும் யாக்கோப்பை நம்ம தக்க வச்சுக்கணும், அவனை நல்லா வேலை வாங்கணும். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம், இப்போ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வந்து மந்த பெருகி இருக்கிறது, அதனால அவனை விடக்கூடாது, அவனை அப்படியே அடிமைப்படுத்தி கொள்ளணும். இன்னும் என்ன செய்யறாரு, 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டு போவாங்க, இதான் வந்து உலகத்துல இருக்கிறது. ஆனா அந்த யாக்கோப்புடைய மாமா லாபான் என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்தை குறைக்கிறான். எல்லாத்துக்கும் கணக்கு, ஆடு மாடு காணா போயிட்டு இல்லை மிருகங்கள் சாப்பிட்டுன்னா அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு அவர் வசூல் பண்ணிடுவார்.
ஆனா கர்த்தர் வந்து என்ன செய்றாரு, யாக்கோப்பு நீ வந்து லாபான் செய்யறதெல்லாம் அறிந்திருக்கிறேன், உன் கண்களை ஏறெடுத்து பாரு, ஆடு மாடு மந்தைகள் நிறைந்து இருக்கிறத நீயே பாருன்னு சொல்றாரு. அவ்விதமா அவன் வர வர விருத்தி அடைந்தான், பெருகினான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை எடுத்துக்கோங்க, சிறையாக அவன் போத்திபாருடைய வீட்டுல கைதியாக விலை கொடுத்து வாங்கப்பட்டு போய் அங்க இருக்கிறப்ப கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார், உள்ளேயும் வெளியே ஆசீர்வாதம். இவன் ஜெயிலுக்கு போனாலும் அந்த ஜெயில் அந்த காவலர்கள் அதிகாரிகள் என்ன செய்றாங்களோ அதை வந்து யோசேப்பு விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எகிப்துக்கே தலைவனாக உயர்த்தப்பட்டான். கர்த்தர் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு மரிக்க போறதுக்கு முன்பாக 49வது அதிகாரத்துல யோசேப்பை குறித்து அப்படி சொல்றாரு, அவன் கனி கொடுக்கக்கூடிய திராட்சை செடி, அவன் வானத்துக்குரிய பூமிக்குரிய ஸ்தலங்களும் கற்பத்துக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் உடையவனாய் இருக்கிறான். கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும்படி அந்த வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதித்து பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு இதெல்லாம் ஆதியாகம 50 அதிகாரத்தை ஒரு விசுவாசி வாசித்துட்டு, ஆண்டவர் என்னை கண்ணீரின் பாதையில நடத்துகிறார், தாழ்மையிலையும் ஏழ்மையிலும் நடத்துகிறார், என்னை குறைவிலே நடத்துகிறார்னு எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது. தேவன் அவ்வளவு பெரியவர், நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால விசுவாசிகள் கொஞ்சம் நேரம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்துல வியாதியா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலை போன்ற கடன் பிரச்சனையா இருந்தாலும், வேற என்ன காரியமா இருந்தாலும், இதற்கு தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் வேகத்துல இருந்து அறிந்து அதை அப்படியே கர்த்தரிடத்துல வந்து சொல்லி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு விடுதலை உண்டாக வேண்டும் என்று கேட்க வேண்டும். இல்லைங்க, எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா இருக்காங்க, எனக்கு தான் ஒண்ணுமே இல்லை, கேட்டா பிறந்த நேரம் சரியில்லைங்கிறாங்க, வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே நல்லா இல்லை, நான் சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. அப்படி இல்லை. யாபேசோடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், 1 நாளாகமா 4வது அதிகாரத்துல 9, 10 2 வசனத்துல அவனுடைய வாழ்க்கைய சுருக்கமா சொல்லி இருக்கிறார். தாய் துக்கத்தோடு அவனை பெற்றாலாம். அதுவும் இல்லாம மற்ற சகோதரரை பாட்டிலும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவதற்கு கர்த்தரா அவனை கூப்பிட்டு, எப்பா உங்க தாய் துக்கத்தோட உன்னை பெத்துட்டா, மற்ற உன் கூட பிறந்தவங்க எல்லார காட்டிலும் நீ ரொம்ப பலவீனமான ஆளு, உனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, அதனால இப்படி இருக்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அப்படியெல்லாம் வந்து அவனை கூப்பிட்டு பேசல. இவன் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை அணுகாதபடிக்கு என்னை காத்து கொள்ள வேண்டும் என்று இவன் தான் யாபேசு தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான், ஜெபம் பண்றான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார், அவன் இருதயத்தின் வேண்டுதலை அப்படியே செய்தார். மற்ற எல்லா சகோதரரை பாட்டிலும் கணம் பெற்றவனாக உயர்த்தி வைத்தார். அப்ப நம்ம தான் வந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். நியாயாதிபதிகள்ல 1 அதிகாரத்துல 15வது வசனத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. அக்சால் அதாவது கல்யாணம் பண்ணி அப்பா வந்து மகளை அனுப்பி விடுறாரு. அவ குதிரை மேல ஏறி போனவ அவ இறங்கி, குதிரைய கழுதைய அங்க பார்த்தா சொல்லப்பட்டிருக்கு, அங்க போனவ என்ன செய்யறா, இறங்கி போய் அவங்க அப்பா கிட்ட போய், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை கொடுத்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சரீர பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னுடைய மக கேட்கறத தடை இல்லாம வந்து கொடுக்கிறப்ப, வானத்தையும் பூமியும் படைத்தவர், பூமி அதன் நிறைய கர்த்தருடையது, நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வாரு? அப்ப நீங்க வந்து ஆசீர்வாதத்தை உரிமையோடு கேட்க வேண்டும். ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, தங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிக்கொள்ள மாட்டாங்க, விசுவாசத்துக்குள்ள வரவே மாட்டாங்க, அவிசுவாசத்திலே வாழுவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இவங்களுக்கு காரியம் செய்யணுமா? அப்படி சொன்னா யாரு அப்படின்னா
யாக்கோப்புடைய அண்ணே ஏசா. இந்த ஏசா வந்து இவன் காட்டிலே சாப்பாட்டிலே வேட்டையாடுறதுலே நேரத்தை போய்கிட்டு இருக்கான். யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கான், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான். அந்த கானான் அவங்க குடியிருந்த அந்த தேசத்தோடைய பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்காரு. ஆனா அந்த ஏசா என்ன செய்யறான், தாய் தகப்பனை வருத்தப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவங்கள போய் அவன் 2 கல்யாணம் பண்ணான்னு இருக்கு. யாக்கோப்பு கீழ்ப்படிந்து மாமா வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க, போயிட்டான். ஆனா இவங்களுக்கு மனநோவு உண்டாகும்படியாகவே போய் திருமணம் செஞ்சான் ஏசா. அடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா எண்ணினான். கூழுக்காக யாக்கோப்பு கிட்ட போய், நான் ரொம்ப பசியா இருக்கு, இன்னைக்கு வேட்டையாடி ஒண்ணுமே கிடைக்கல, வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, கூழை கூடுறா அப்படின்னா அவன் என்ன சொல்றான், உன் ஜேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் கூழை கொடுக்குறேன். அது எனக்கு என்னத்துக்கு, நானே சாக போறேன், ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம செத்தா போயிடுவான். அவன் நினைக்கிறான் பாருங்க, இந்த கூழுக்காக சாப்பாட்டுக்காக நான் சாக போறேன், அதனால இது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கூழை வாங்கி உயிர் பிழைக்கிறான். கடைசியில் சேஷ்டபுத்திர பாகம் அவனை விட்டு போய்விட்டது. அடுத்து ஈசாக்கு மரிக்க போறதுக்கு முன்பாக அவன் என்ன செய்யறான், தான் மகனை கூப்பிட்டு, நல்லா நமக்கு வேட்டையாடி சாப்பாடு கொடுக்குறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்தத்தை நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், ஆசீர்வதிக்கிறேன், வேட்டையாடிட்டு வான்னா அவன் போய் வேட்டையாடிட்டு வரங்குள்ளாட்டியும் ரெபேக்கால் கொடுத்த ஐடியாவில் கடைசியில் யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான்னு ஏமாற்றி. இப்போ ஈசா கிட்ட வந்து, அப்பா என்னை ஆசீர்வதி, என் மகனே நீ யாருன்னா, நான் தான் ஏசா, அப்போ எனக்கு முன்னாடி வந்து கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு ஆசீர்வதிச்சிட்டனே. அப்போ அவன் கேட்குறான், அழுகிறான், அப்பா உன்ட்ட இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தானே இருக்கு அப்படிங்கிறப்ப, என் மகனே நான் எல்லாத்தையும் அவனுக்கு ஆசீர்வாதமாக வாக்கு தத்தத்தை சொல்லிட்டனே அப்படிங்கிறான். இப்போ இவனுக்கு ஆசீர்வாதம் இல்லைங்கிறது இவனுக்கு அவ்வளவு வேதனை. ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் 34வது வசனம், ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான். அப்ப இவன் மனம் கசந்து சத்தம் போட்டு அழுது என்னையே ஆசீர்வாதம்னு வந்து அவன் கேட்டான்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. 38ல பாருங்க, ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அதாவது உண்மையா கர்த்தரை விசுவாசித்து மனம் திரும்பாமல் அவிசுவாசத்துல துணிகரமா வாழ்ந்துட்டு, ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்படித்தான் ஏசா அப்படி வருத்தப்படுறான். இதை சரியா புரிந்து கொள்ளணும்னா எபிரேயர் 12வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவனை குறித்து இங்க சொல்லுகிறார். 12வது அதிகாரத்தில் 16வது வசனம், ஒருவனு வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு யாக்கோப்பு கர்த்தரை தேடினது போல இவன் அப்படி தேடல. அவனுக்கு சாப்பாடு ஜாலியா அப்படியே சுத்திட்டு போயிட்டான். அவன் வாழ்க்கை சீர்கட்டு போய்விட்டது. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதல் காணாமல் போனான். அதுதான் வந்து எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 6வது அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்க, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மனம் திரும்பி
அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைய அடையாளத்தை பெற்று நம்ம 4 பேருக்கு சுகமாக்கி வியாதி உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்ணி சுகமாக்கி பிசாசெல்லாம் துரத்திட்டு பரலோக ராஜ்யத்தின் வந்த வல்லமையெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு அதை வேணான்னு மறுதளிச்சுட்டு கர்த்தர் வேண்டாம், பைபிள் வேண்டாம், கோயில் வேண்டாம், ஒண்ணு வேண்டான்ட்டு மறுதளித்து போறவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர்கள் எதையோ ஒன்றை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல அதாவது பெருமை, அதே போல தவறான வழியில தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். இன்னும் உலகத்துல எப்படியாச்சும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பணத்தை சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும், நிலத்தை சம்பாதிக்கணும். இதனால நமக்கு பெரிய நான் தான் பெரிய ஆளுன்னு காண்பித்து கொள்ள ஓடுறாங்க. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவன் கண்ணீர் விட்டு கவலையோடும் தேடியும் மனமாறுதல் அடையவில்லை. எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம பின்மாற்றத்துக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. அப்ப மனம் திரும்பாத ஆளு கண்ணீர் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகுவாங்க. என் பிள்ளைய சுகமாக்கிட்டா போதும், நான் அப்படியே ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பைக்கு அவங்க கண்ணீர் விடுறாங்க, கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்கிறதில் இல்லை. இவருடைய உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அது நன்மை உண்டாகிறது இல்லை. யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல பார்வோன் சொல்றான், கடைசி அந்த வாத அரண்மனையில ராஜாவுடைய குடும்பம் முதற்கொண்டு அடிமை வரைக்கும் எல்லார் வீட்லயும் தலைப்பிள்ளைகள் சாகுறது. இப்ப மோசே கிட்ட பார்வோன் சொல்றான், எப்பா எப்படியாச்சும் நீங்க கிளம்பி கர்த்தரை ஆராதனை செய்ய போங்க, என்னையும் ஆசீர்வதுங்க. பார்வன் எப்பேற்பட்ட ஆளு, மன கடினம் உள்ளவன், 10 வாதைகள். ஜனங்கள் சொல்றாங்க, ராஜாவே தேசமே அழிஞ்சு போச்சு, அவங்கள அனுப்பிடுங்க, அவங்க போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யட்டும் அப்படின்னு சொன்னா அதை கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு மனம் கடினம் உள்ளவன். கடைசியா சொல்றேன், என்னையும் ஆசீர்வதிங்க, நீங்க போங்கன்னு. சரி என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு அப்படின்னு இவங்கெல்லாம் அவசர அவசரமா கிளம்பி அவங்க பட்டணத்தை விட்டு வெளியே போனா, என்னையும் ஆசீர்வதிங்க, இரக்கம் பாராட்டுங்கன்னு சொன்னானே, அவன் உண்மையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானா அவன் இருதயம் எப்படின்னு பாருங்க. 14வது அதிகாரத்துல 5வது வசனம், ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போக விட்டது என்ன காரியம்? எழுந்துங்க, எல்லாம் எழுந்துருங்க, போங்க, ரதத்தை பூட்டுங்க, ஒருத்தனையும் விடக்கூடாது, எல்லாரையும் மறுபடியும் கொண்டு வாங்க. அவெல்லாம் சொல்லியிருப்பாங்க, என் வீட்டில் இருந்த நகை பணம் வஸ்திரம் எல்லாத்தையும் கேட்டாங்க, கொடுத்துட்டு வாங்கி மூட்டை கட்டிட்டு போறாங்க. இப்ப ராஜாவே சொல்லிட்டார், விடக்கூடாது, எல்லாரையும் திருப்பி கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்களுடைய மனம் வேறுபட்டு கடின இருதயத்தோடு இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து அவங்கள கொண்டு வரும்படியா போறாங்க. ஆனா எல்லாரும் போய் அந்த ரதத்தோட செங்கடல்ல சேர்த்தாங்க, யாரும் திரும்பி வரவில்லை. அப்ப பார்வோனுடைய அவனுடைய காரியத்துக்காக என்னையும் ஆசீர்வதிங்க, போங்க கர்த்தரை ஆராதனை செய்யுங்க, என்னையும் ஆசீர்வதிங்கன்னா. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அழுது ஜெபம் பண்ணாலும் உபவாசத்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் பதில் கொடுக்க போறதில்லை. நம்முடைய இருதயங்களை அவர் நிறுத்து பார்க்கிறார், ஆவியை நிறுத்து பார்க்கிறார். செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். அப்ப நீதிமான்கள் கூப்பிடுகிற பொழுதே அவர் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்று நம்ம அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் பெரிய தேவன். இந்த உலகத்தில் இருப்பனை காட்டில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்ம மேல அன்பு கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு காலம் ஒளியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்புள்ள தேவன், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நம்ம மேல மனதுருகிறவர். அடுத்து நம்மை விடுவிக்கிற தேவன். என்ன பிரச்சனையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வருகிறவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அடுத்து நம்ம கேட்டா அவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆனா மனம் திரும்பாம கீழ்ப்படியாம இருந்துகிட்டு கேட்டோம்னா அழுது ஜெபம் பண்ணா கூட கிடைக்காது.